அனைவருக்கும் மீனஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் மோர் கடைஞ்சிருக்கேன். இந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு நம்ம மோரை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான மோர் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது நமக்கு உடம்பு சூடு தனியும், ரெண்டாவது முடி வந்து கருகருன்னு நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு சூப்பரான மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து இப்போ நான் வெண்ணெயை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பசும்பாலில் எடுக்கிற வெண்ணெய் பாருங்கள். அதாவது நேற்று மோர் ஊற ஊற்றி 2 நாள் ஆடை சேர்த்து வச்சதில் இந்த மாதிரி வெண்ணெய் நமக்கு கிடைக்கும். இதை வந்து 1 வாரம் 10 நாள் சேர்த்ததுக்கப்புறம் நான் வீட்டிலே நெய் உருக்கிக்குவேன். இப்போ இந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மோரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மோரை வந்து நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி திப்பி திப்பியாக ஒரு ஆடை இருக்கும். அதில் இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா நமக்கு சுத்தமாக க்ளீனாக நல்ல மோராக கிடைக்கும். அதாவது ரொம்ப புளிப்பான மோராக இருந்தால் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நாள் ஊற்றின மோராக இருந்தால், தயிர் உர வச்சதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மோர் தான் நமக்கு தேவை. இப்போ நம்மளோட மோர் வந்து வடிகட்டி எடுத்துச்சு. கூடுமான வரைக்கும் வெண்ணெய் எடுத்த மோரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் எடுத்த வெண்ணெய் பாருங்கள், சூப்பராக ஒவ்வொரு உருண்டை ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம சேர்த்துட்டு, பசும்பாலாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் நம்மளே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். நெய். இப்போ நம்ம மோர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மோர் ரெடி பண்ணிக்கலாம். என்னென்னா, நம்ம கருவேப்பிலை மோர் தான் செய்ய போகிறோம். கறி லீவ்ஸ் லஸ்ஸி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சூப்பரான நம்மளோட மோர் வந்து நான் இப்போ கடைஞ்சி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு பாதி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போட்டுக்கலாம். பாதி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க மோருக்கு தகுந்த அளவு காரம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுந்து கருவேப்பிலையாக போட்டிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நமக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உங்களுக்கு பிரியப்பட்ட நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லை காரம் மிளகாய் வேண்டாம்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக. இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம மோரில் கலந்து சாப்பிட்டோம்னா நமக்கு ஹீமோக்ளோபின் நிறைய கிடைக்கும். நம்மளோட முடி பிரச்சனை, கொட்டுற பிரச்சனை இருக்காது. ஹீட்டு கம்மி பண்ணி கொடுக்கும். பாடியோட ஹீட்டு எப்போவுமே வெண்ணெய் எடுத்த மோர் யூஸ் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வந்து தயிராக சாப்பிட்றத விட மோர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது வயிற்று வலி, இந்த வெயில் நேரத்தில் வயிற்று வலி, சூடாக இருக்கிறது, அதெல்லாமே சரியாகும். இப்போ நம்ம இதை அரைச்சி இதில் கலந்துக்கலாம். இப்போ நம்மளோட கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே அரைச்சி வச்சு, கொஞ்சம் பெருங்காயம், நான் அந்த மோரை ஊற்றியே அரைச்சிட்டேன், தண்ணி சேர்க்கலை. நம்மளோட சூப்பரான மோர் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஜீரகம் சேர்த்த மோர், அகத்தை சீர் பண்ணக்கூடியது ஜீரகம். பாருங்கள், சூப்பரான நம்மளோட ஜீரக மோர், கருவேப்பிலை மோர் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவசியம் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வடிகட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அப்படியே குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு வந்து இலசா போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை மோர் ரெடி. இதை நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். டெய்லி கூட குடிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.